வணக்கம் ரவி. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக 7வது நாட்களுக்கு மேலாக சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இதுவரை 61 பேர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு ஆணையங்கள் தமிழக சார்பாகவும் மத்திய அரசு சார்பாகவும் வந்த வண்ணம் உள்ளனர். இன்று கள்ளக்குறிச்சியில் மகளிர் தேசிய ஆணையர் குஷ்பு அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்தார். முதலாவதாக கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு சென்று அங்கு தற்போது விசாரணையை தொடங்கி முதல் கட்டமாக காவல் நிலையத்தை விசாரணை தொடங்கி உள்ளனர் என்றும், அடுத்தபடியாக சிபிசிஐடி போலீசார் 21 பேரை கைது செய்துள்ளார்கள் என்றும், மேலும் இது சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருவதால் விசாரணை முடிந்த பின்னரே என்னுடைய முழு விசாரணை தெரியும் என்றும் தெரிவித்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிவாரணங்களை வழங்கி வருகிறது. குழந்தைகள் படிப்புக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றும் அதற்குண்டான நடவடிக்கைகள் என்ன என்பதையும் நாம் பார்ப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் காவல் நிலையம் அருகே பெண்கள் கள்ளச்சாராயம் குடிக்கும் அளவிற்கு போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியும் காவல் நிலையத்தில் எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அங்கு சிகிச்சை பெற்று வரும் கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு எந்த மாதிரி குடித்தீர்கள் என்ற கேள்வியை, யார் விற்றார்கள் என்ற கேள்வியும் கேட்டு, அதில் குறிப்பாக 5 பெண்கள் இறந்த நிலையில் 2 பெண்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த சிகிச்சை பெற்ற பெண்களிடம் அவர்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லி என்ன என்று கேட்டார். அவர்கள் கண் பார்வை குறைந்துள்ளது என்றும் தெரிவித்து உள்ளனர். மேலும் சிகிச்சையில் உள்ளவர்கள் சுமார் 4 பேர் இப்போதைக்கு தேறி உள்ளதாகவும் அவர் டிஸ்சார்ஜ் ஆக உள்ளார்கள் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மெத்தனால் ஒரு பாக்கெட் 200 மில்லர் சாராயம் என்றால் ஒரு பாக்கெட் 3 குடித்துள்ளார்கள் பெண்கள் என்று தெரிகிறது. இதேபோல் 160க்கும் மேற்பட்டோர் குடித்துள்ளார்கள் என்பது மிகவும் வேதனைக்குள்ளது. இந்த மெத்தலானின் அளவை மேஜிஸ்ட்ரேட் முன்பு சரியான அளவை தெரிவிக்க வேண்டும் எனவும், மேலும் கேன்சர் எப்படி அழிக்க வேண்டுமோ அதேபோல் இந்த கள்ளச்சாராயத்தையும் அழிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கருணாபுரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை விசாரிக்க சென்றுள்ளார். ரீதி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.